நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூலா, நன்றி. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதாக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக ஜெபத்தோடு கேட்டால் நிச்சயமாக பெரிய அதிசயங்கள் நடக்கும். ஏதோ வசனத்தை கேட்குறது மட்டும் இல்லை, கேட்டு அதன்படி நடக்கும்போது அதிசயம் நடக்கும். கண்டிப்பாக இயேசப்பா உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்தில், நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது அப்படின்னு அழகாக தெளிவாக வசனம் போட்டிருக்கு. முக்காட்டின் நடுவே கண்கள் புறா கண்களாய் இருக்கிறதுன்னு சொல்லி. நிறைய பேர் பாருங்கள், முக்காடு போடுறதே இல்லை, தலையை மூடுறதே இல்லை. முக்காடு போடுறதுன்னா தலையை மூடுறது தான். கண்ணு ரெண்டும் எப்படி இருக்குன்னா புறா கண்களாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்கிறது. பாருங்கள், அதே உன்னத பாட்டு 1 அதிகாரத்தில் 10 வசனம் சொல்கிறது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்ல நீ ரூபவதி என்று சொல்லி. இந்த உலகம் நம்ம அப்படி சொல்லாது. உலகத்துள்ள மனசுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் நன்மை செய்தாலும் நன்மை செய்தாங்க நல்லவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி சொல்லி உலகத்தில் மனுஷனும் அப்படி தான். ஆனால் ஆண்டவராக தெய்வம் என் பிரியமே நீ ரூபவதி என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், பிரியமேன்னு சொல்கிறார, ரூபவதி என்று சொல்கிறார. அந்த தெய்வம் எவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வம். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையால் நிரப்பி அப்படி அன்பால் நிரப்பி நம்மை வாழ வைத்து அழகு பார்க்குற தெய்வம் இயேசு. அதனால தான் நீ பிரியமே ரூபவதி என்று சொல்கிறார். உன் கண்கள் புறா கண்கள் முக்காட்டின் நடுவே அப்படி சொல்லி. பாருங்கள், இந்த கண்கள் புறா கண்கள்னால் புறா கண் பரிசுத்தமானதை பார்க்கும். பாருங்கள், எந்த அசுத்தத்தையும் புறா தொடவே செய்யாது. அது மட்டும் இல்லை, புறா கண்கள் நீர் ததும்பிய கண்கள் அப்படின்னா, புறா கண்ணை நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் நீர் உள்ளே இருந்த மாதிரி இருக்கும், தண்ணி உள்ளே இருந்த மாதிரி இருக்கும் அந்த கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதே தான் பிரியமான பிள்ளைகள் கண்கள் எப்படி இருக்கும், நீர் ததும்பிய கண்கள்னால் கண்களில் கண்ணீர் வரக்கூடிய கண்களாக இருக்கும். சில கண்கள் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ஜபித்தாலும் கண்ணீரோடு ஜபிக்கவே மாட்டாங்க. கண்ணீரோடு ஜபிக்கிறவங்க தான் கம்பீரமாய் அறுப்பார்கள். அதுதான் புறா கண்கள், நீர் ததும்பிய கண்கள். புறா கண்கள் பரிசுத்தமானதை பார்க்கக்கூடிய கண்கள். அதனால தான் அந்த கண் ஆண்டவர் சொல்கிறார், முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாக இருக்கிறது சொல். பாருங்கள், அந்த கண்கள் நீர் ததும்பிய கண்கள்னால் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய கண்கள். ஒரு காலத்தில் நான் வருஷக்கணக்கில் கண்ணீரோடு ஜெபித்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தா கிறிஸ்தவங்க, எனக்கு கல்யாணம் முடித்து கொடுத்த வீட்டில் கிறிஸ்தவங்க இடையங்குடி அப்படின்னாலே பெரிய நல்ல கால்டுவல் பிசப்பு அதில் இருந்த எல்லா விற்கிற காரியங்களையும் வெறுத்து அவர் நல்ல கோயில் கட்டி வச்சுருக்கிறார், பெரிய ஆலயமாக கட்டி வச்சுருக்கிறாங்க. இடையங்குடி இல்லை காடுவல் பிசப்புனாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி உயிரை வெறுத்து வெளிநாட்டிலேருந்து அந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் எங்கள் குடும்பம் எப்படி போச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு போவாங்க, வெள்ளிக்கிழமை பார்த்தா மந்திரவாதி வீட்டுக்கு எல்லோரும் போயிடுவாங்க. அத்தனை இந்து சாமியும் வணங்கினாங்க. செத்த ஆளுக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு வீட்டிலே ட்ரெஸ் எடுத்து வச்சு அதை கும்பிடுவாங்க. என்னை கும்பிட சொல்லுவாங்க, நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். இயேசு தான் தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், செத்த ஆளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதனால் நான் ரொம்ப அடிபடுவேன்.
கண்ணில் அடிபட்டு ஒரு தடவை கண்ணில் அடிபட்டு கண்ணுங்களெல்லாம் ரத்தமாயிட்டு 2 கண்ணும் தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இந்த வயசான காலத்திலையும் கண்ணாடி போடாமல் பைபிள் வாசிக்க வச்சுருக்காரு. என் தேவன் பெரியவர். கண்ணீரோடு ஜபித்தேன். அந்த விற்கிற காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட கர்த்தர் உதவி செய்தார். தேவன் சர்வ வல்லவர். அன்பு பிள்ளைகளே, தேவரி சகலவற்றை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனால் பாருங்கள், நம்ம அந்த கண்ணீரோடு ஜபிக்கும்போது அந்த கண் பரிசுத்தமான கண்ணாக மாறுகிறது, பரிசுத்த உள்ள கண்களாக மாறுகிறது. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு தெளிவாக வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே என்று தெளிவாக வசனம் சொல்கிறது. ஜெபம் பண்ண போகிறது தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது தலையை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. தலையை மூடணும்னு சொல்லி நிறைய பேர் தலை மூடியே பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. நிறைய டிவியில் நம்ம பார்த்தா பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, தலையை மூடிக்கொள்ளுன்னு சொல்லி தெளிவாக வசனம் சொல்கிறது. பாருங்கள், ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். அப்போனா தலையை கனவீனப்படுத்துகிறாள் அப்படின்னு மூடிக்கொள்ளாதிருந்தா அப்படி சொல்லு. தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியை செய்கிறவர். ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தன் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஹல்லேலூயா. அவர் புறா கண்கள், சோத்திரம், புறா கண்கள், நீர் ததும்பிய கண்கள், ஜெபிக்கிற கண்கள், பரிசுத்தமானதை மட்டும் பார்க்கும். பாருங்கள், இந்த காக்கா எல்லாத்தையும் தொடும், செத்ததெல்லாம் திங்கும். ஆனால் இந்த புறா மட்டும் எதையும் தொடாது, செத்ததெல்லாம் தொடாது. பரிசுத்தமானதை மட்டும்தான் அது சாப்பிடக்கூடியது. அதனால தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையான உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே வந்து இறங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாரானால் நம்ம எல்லாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்காங்க. அன்பு பிள்ளைகளே, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பாருங்கள், அதனால் புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல இருக்கிறீர்கள் சொல்லி. பெண்களை பார்த்து அடுப்பிலே சோறு வெங்கி சமைச்சு எல்லா வேலை செய்தாலும் கூட அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல இருக்கீங்க. அப்போ பாருங்கள், எப்படி ஆண்டவர் அந்த புறாவை ஒப்பிட்டு பேசுகிறார். சோத்திரம், புறாவை போல நாமளும் பரிசுத்தமானதை பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க முண்டை கண்ணு சொல்லுவாங்க, ஆந்த கண்ணு சொல்லுவாங்க, எத்தனையோ கண்கள் இருக்குது. அந்த கண் பரிசுத்தமானதை மட்டும் பார்க்கணும். நிறைய பேர் வீட்டில், நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் சினிமா டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. அன்பு பிள்ளைகளே, அந்த கண் சினிமா டிவியை பார்த்தா எப்படி அது பரிசுத்தமாக இருக்க முடியும்னு பாருங்கள். பரிசுத்தமான இயேசுவை ஆராதிக்கிற நாம், அவரை தரிசிக்கிற நாம், அந்த டிவியில் அநேகர் எல்லாம் விபச்சாரக்காரங்க தான் இருக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க, சத்தத்தை கேட்குறாங்க. அப்படின்னா இயேசு வரும்போது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவே முடியாது அன்பு பிள்ளைகளே. அதனால் அந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை விட்டு விலக உதவி செய்வார். சினிமா டிவி பார்க்குறது பெரிய பாவம். அதை பார்க்காம இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பாருங்கள், இன்னும் இந்த புறா இன்னொரு வசனம் சொல்கிறது, உன் கண் பரிசுத்தமாக இருந்தால் சரீரம் முழுது பரிசுத்தமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுது கெட்டு போயிடும். ஒரு கண்ணில் தான் பரிசுத்தமே இருக்குது. அந்த கண்ணு கெட்டதை பார்த்தாச்சுன்னா சரீரம் முழுது கெட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இயேசு சீக்கிரம் வர போகிறா, வருகை நாட்கள் இருக்கும். அன்பு பிள்ளைகளை, நம்ம எல்லாம் உலக காரியமாக என்னெல்லாம் வேணும்னு நம்ம கேட்டுருக்கோம். நம்ம பிள்ளை சரியில்லைன்னா கேட்கும், நம்மளுக்கு வீடு வேணா கேட்கும், கார் வேணா கேட்கும், சொத்து இதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் சும்மா கொடுக்கறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அதை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சும்மா கூட கொடுக்குறாரு, அதைத்தான் கேட்குறோமே தவிர பரலோக ராஜ்யத்தை கேட்குறோமா? எப்படி பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு எப்படி வாழணும்?
ஆண்டவர் சொல்ல எல்லா வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா வருகை நாட்களில் மனுஷனுக்கு நிறைய அறிவு பெருத்து போகும், அன்பு தணிஞ்சு போகும். நிறைய பேருக்கு அறிவுலாம் பெருத்துட்டு, ஆனால் அன்பு தணிஞ்சு இருக்குது இந்த உலகத்தில். எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் செய்திகளும் நடந்துகிட்டே இருக்குது. அதனால ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்லி நமக்கு தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்போடு சேர்த்து கொடுவார். அவர் வரும்போது நாம் கூட போகக்கூடிய அளவுக்கு அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் என் பிரிய மேனி ரூபவதி என்று சொல்கிறார். பாருங்கள், உன்னத பாட்டு 2 அதிகாரம் 10 சொல்லுகிறது, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே என் ரூபவதியை எழுந்து வா. மாரிகாலம் சென்றது, மழையை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கப்படுகிறது. குருவி கூட பாட்டு பாடுதான், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. ஆனால் இன்னும் நம்ம ஆண்டவரை துதிக்காமல் இருக்கோம், பாடாமல் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எழுந்து வான்னு சொல்கிறார். ஆண்டவருக்காக எதையாலும் செய்வதற்கு எழுந்து வா. பாருங்கள், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவருக்காக செயல்பட நான் எழும்ப முடியா, ஜபிக்கிற எழும்ப முடியா. ஆண்டவர் சொல்கிறார், சோத்திரம், என் பிரியமே நீ ரூபவதி. பாருங்க, எழுந்து வான்னு சொல்கிறாரு. சோத்திரம், பூமியிலே புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்குது, குருவிகள்லாம் பாடுகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தை கேட்கிறது. பாருங்க, என் பிரியமே நீ எழுந்து வா. அத்திமரம் காய் காய்க்கிறது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை கொடுக்கிறது. என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வா. நீ ஆண்டவருக்காக எழுந்து வாரியா, எழுந்து எதாயிலும் செய்கிறாயா அப்படி சொல்லி கேட்குற. பாருங்க, பரிசுத்தமான கண்கள் இருந்துச்சுன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டு இருக்கும், பரிசுத்தமானதை பார்க்கும். பாருங்க, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிஞ்சு போடுன்னு சொல்கிறாரு. நீ ரெட்ட கண்ணோடு நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒத்த கண்ணோடு பரலோகத்துக்கு போகலாமே. அதனால் இந்த கண்ணு நம்ம இடரல் உண்டாக்காதபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தாலும் வெறுத்து ஒதுக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, என் நேசர் என் பிரியமே ரூபவதி என்று சொல்கிறார். உன்னத பாட்டு 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினாலும் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினாலும் விசேஷித்தவர். அவர் விசேஷமான தெய்வம், அன்புள்ள தெய்வம், அழகான தெய்வம். அவர் எப்படி இருக்கா பாருங்க, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அதனால தான் பழைய பாட்டில் பழைய காலத்தில் ஒரு அம்மா நல்ல பாட்டு எழுதியிருக்காங்க. வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையை உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையை உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்தீகள் போல, சின்னங்கள் சிறந்ததாளே. எண்ணிலாதா சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. நம்ம ஆண்டவராக இயேசுவோட கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கண்களும் புறா கண்களாக இருக்கணும். பரிசுத்தமானதை மட்டும் பார்க்கணும்.
பரிசுத்த இயேசுவை மட்டும் துதிக்கணும். அப்படி இருந்தால் தான் முக்காடு போட்டுனா நம்ம கண்கள் புறா கண்கள் சொல்கிறார். முக்காடு போடாத கண்கள்லாம் என்ன கண்களோ எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் முக்காடை பற்றி நிறைய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஸ்தோத்திரம், அவரோடு கூட நம்ம வாழும்படியாக 7ஆம் வசனம் சொல்கிறது. உன்னத பாட்டு 4:7 என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்று இல்லை, பழு இல்லாத பாவைகளாக அவரோடு கூட பறந்து சொல்லும்படியாக இந்த நாட்களே நாம் பரிசுத்தமாய் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். அன்பு பிள்ளைகளே, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, ஊழியமும் செய்கிறாங்க. ஆனால் என்ன பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பயமே இல்லை. ஆண்டவர் இயேசு வரும்போது நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமாங்கிற பயமே இல்லாதபடி வாழ்கிறாங்க. கண்களெல்லாம் ஒரு நபரை இச்சையோடு, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிட்டுன்னு வசனம் சொல்லுகிறது. அதனால் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இச்சையின் கண்களால் பார்த்து பெரிய பயங்கரமான பாவத்தை செய்கிறாங்க. அன்பு பிள்ளைகளை, இதை கேட்குற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. அவர் வரும் நாளிலே அவரோடு கூட நம்ம போகிற பிள்ளைகளாக அவர் சொல்லணும், நம்ம பிரியமே ரூபவதி என்று சொல்லணும். அல்லேலூயா. உலக மனுஷர்கள் சொந்தக்காரங்க ஒருவேளை அநேகர் கூட நம்மளை என்ன செய்யலாம், பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட வாழும் பொழுது அவர் நம்ம பிரியமே சொல்வார், ரூபவதி என்று சொல்வார். உன் கண்கள் புறா கண்கள் சொல்வார். பாருங்கள், உன்னில் பழுது ஒன்று இல்லை என்று சொல்வார். நீ எழுந்து வா ஆண்டவருக்காக அப்படி சொல்வார். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி கிருபையாய் நிறைத்து வைத்திருக்கிறார். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏசப்பாவை துதிக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபிங்க. அல்லேலூயா. என் கண்ணு எப்படி இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமானதை கண்ணு பார்க்குறதா, அசுத்தமானதை பார்க்குறதா என்று சொல்லி ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் ஏசப்பா பார்த்துல உட்காந்து நம்ம ஜெபித்து பார்ப்போம். ஆண்டவரை, என் கண்ணை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா, புறா கண்ணை போல மாற்றித்தாங்க ஏசப்பா. புறாக்கள் பரிசுத்தமானதான் பார்க்கும். நீர் ததும்பிய கண்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிற கண்களை தாங்க ஏசப்பா அப்படி நம்ம கேட்போம். கண்ணீர் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அவர் பதில் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு வாக்கு பண்ணுகிற அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா. ஏசப்பா நான் வரும்போது அவரோடு கூட பரலோகத்து போகணும். அதனால தான் பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுதும் கெட்டு போயிடும். நீ இந்த கண்ணை பரிசுத்தமாக நம்ம வச்சுட்டா சரீரம் முழுதும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வேன். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவன். அல்லேலூயா. அது கூட சோத்திரம். 2 கண்ணோடு நரகத்துக்கு போவதிலும் ஒத்த கண்ணோடு பரலோகத்துக்கு போகலாமேன்னு சொல்கிறது வேதம். அதனால் நாம் கண்டிப்பாக ஏசப்பா என் கண்ணை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேட்போம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ மை லார்ட். அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களே தாழ்த்துறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க. இந்த கண்ணு பரிசுத்தமானதை பார்க்கட்டும் ஏசப்பா. டிவி, சினிமா டிவிகள் அசுத்தமானதை பார்க்காதபடி ஆண்டவர் பிள்ளைகள் கண்களை பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் கரங்களே தாழ்த்துறேன். அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவர். கண்கள் புறா கண்களை போல ஆண்டவர் மாற்றி கொடுங்க ஏசப்பா. பரிசுத்தமான கண்களை மாற்றி கொடுங்க ஏசப்பா. நல்ல பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நம்ம பரிசுத்தமானது பார்த்து பைபிள் நல்லா வாசித்தா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்துறேன். ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஜெபித்து ஒவ்வொரு முழங்கால் போட்டு எங்கே இருந்தாலும் ஜெபிங்க ஏசப்பா. வீட்டில் இருந்தாலும் ஜெபிங்க. அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் ஏசப்பா இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நிச்சயமாக அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களாக இருந்து பாவத்தில் இருந்து நரகத்து போவதை விட கிறிஸ்தவங்களாக இருந்து பரிசுத்தமாக இருந்து பரலோகத்துக்கு செல்லணும். அதுதான் மேன்மையான காரியம். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கரங்களை தாழ்த்தி பெரிய காரியம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.